அண்ணே நான் சொல்லிட்டேன்ல, இவ்ளோ டிராபிக்ல போனா மீட்டர் கம்மி வராது. ஏன் ட்ரிப் முடிஞ்ச பிறகு பிரச்சனை பண்றீங்க? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. அண்ணா ரயில் லேட் ஆயிடுச்சு. ஆட்டோ டாக்ஸி கட்டணங்களை 12 ஆண்டுகளாக உயர்த்தாமல் ஓட்டுநர்கள் வயிற்றில் அடிப்பதா? தமிழ்நாட்டில் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் உள்ளிட்ட வாடகை ஊர்திகளின் கட்டணத்தை பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் திருத்தி அமைக்க வேண்டும் என்று வாடகை ஊர்தி ஓட்டுநர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதை செய்ய தமிழக அரசு மறுத்து வருகிறது. வாடகை ஊர்தி கட்டணங்களை கடந்த 12 ஆண்டுகளாக உயர்த்தாத தமிழக அரசு ஏழை ஓட்டுநர்களின் வயிற்றில் அடிப்பது கண்டிக்கத்தக்கது. சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நகரப்பகுதிகளில் இயக்கப்படும் ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் உள்ளிட்ட வாடகை ஊர்திகளுக்கான கட்டணம் கடைசியாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி உயர்த்தப்பட்டன. அதன்படி ஆட்டோக்களுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் அதன் பின்னர் 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதன்பின் 12 ஆண்டுகள் நிறைவடைந்து 13ஆம் ஆண்டு நடைபெற்று வரும் நிலையில் இன்று வரை கட்டணம் உயர்த்தப்படவில்லை. கடைசியாக கட்டணம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பெட்ரோல், டீசல் விலை இருமடங்காக உயர்ந்துவிட்டது. காப்பீடு, உரிமம் உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணங்கள் கணிசமாக அதிகரித்துவிட்டன. வாகனங்களின் உதிரிபாகங்கள், பேட்டரிகள் போன்றவை விலைகள் 2 முதல் 3 மடங்கு அதிகரித்துவிட்டன. மேலும் பழுதுபார்க்கும் கட்டணங்களும் 10 மடங்கிற்கு மேல் உயர்ந்துவிட்டது. இதனால் ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகளை இயக்குவதற்கான செலவுகள் அதிகரித்துவிட்டன. இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், ஆட்டோ தொழில் சார்ந்த பிற தொழில்களான ஆட்டோக்களை தயாரிக்கும் நிறுவனங்கள், அதிக வட்டி வாங்கும் ஆட்டோ ஃபைனான்சியர்கள், ஆட்டோ இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், மெக்கானிக், டிங்கரிங், பெயிண்டிங், லைனிங் ஒர்க் மற்றும் எலக்ட்ரீஷியன், ஸ்டிக்கர் மற்றும் பல உதிரிபாகங்கள், இதர விற்பனையாளர்கள் இவர்கள் அனைவரும் ஆட்டோ ஓட்டுநர்களை நம்பியே தங்கள் பிழைப்பை நடத்துகின்றனர். ஆனால் அவர்கள் சுகபோகமாய் அவர்களிடமிருந்து பன்மடங்கு பணத்தை சம்பாதித்துவிட்டு இவர்களுக்கு ஆதரவாக எந்தவித குரலும் கொடுக்காமல் அவர்கள் சம்பாதித்து தங்கள் வயிற்றை நிரப்புவதிலேயே குறிக்கோளாக உள்ளனர். இவர்கள் யாரால் நம் பிழைப்பு நடக்கிறது என்பதே மறந்துவிட்டு அவர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றனர். ஏன் என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி அவர்களுடைய விலையை உயர்த்தி கொண்டே சென்றுள்ளனர். இவர்கள் இப்படியென்றால் பொதுமக்கள் இவர்களுக்கு ஒருபடி மேல் ஆபத்திலும் அவசரத்திலும் இருக்கும்போது ஆட்டோக்காரர்கள் கடவுளாக தெரிகிறார்கள். ஆனால் இந்த ஆன்லைன் ஆட்டோ புக்கிங் ஆப்ஸ்களால் வருமானம் போதாத காரணத்தினால் 10-20 சேர்த்து தாருங்கள் என்று கேட்கும் பொழுது தீவிரவாதிகளைப் போலவும் கொள்ளைக்காரர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் இவர்களுக்கு தெரிகிறார்கள். தேவை என்றால் அவசரத்தில் உதவிய தெய்வமே எனும் மக்கள் தேவையில்லாத பொழுது மனசாட்சி இல்லாத மோசக்காரன் என்கிறார்கள். ஆன்லைனில் இவ்வளவுதான் காட்டுகிறது. வரியா வரலையா என்று மிரட்டுகிறார்கள். ஐயா வாருங்கள் என்று மரியாதையுடன் கேட்ட பயணிகள் இன்று வரியா வரலையா, வரலனா போ, இன்னொரு ஆட்டோ புக் பண்ணா வரும், அப்படி என்று தெனாவாட்டாக பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவம் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வருமானமும் உயரவில்லை. அதற்கு இணையாக வாகன வாடகை உயர்த்தப்படாததால் அவற்றை வாடகைக்கெடுத்து ஓட்டி வரும் ஏழை ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டுள்ளது. செலவுக்கு ஏற்ற வருவாய் இல்லாததால் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் தினமும் 15 மணி நேரம் உழைக்க வேண்டியுள்ளது. அப்போதும் கூட வாகன வாடகை, எரிபொருள் செலவு போக அவர்களுக்கு கிடைப்பது சில நூறுகள் மட்டும்தான். இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 வேளையும் உணவு உண்ண முடியவில்லை. வாகனங்களுக்கான காப்பீடு, வரிகள், ஆர்டிஓ கட்டணங்கள், எஃப்சி செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் ஆகியவற்றை செலுத்த முடியவில்லை. அதற்காக கடன் வாங்க வேண்டியிருப்பதால் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் கடனாளியாகிவிட்டனர். மேலும் இயல்பை விட அதிக நேரம் உழைக்க வேண்டியிருப்பதால் ஓட்டுநர்களுக்கு உடல்நலக்கேடு ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநர்கள் சில இடங்களில் கூடுதல் கட்டணம் கேட்கும்போது அவர்களுக்கும் ஆட்டோவில் பயணிக்கும் மக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த அவல நிலைக்கு 12 ஆண்டுகளாக ஆட்டோ மற்றும் டாக்ஸி கட்டணங்களை அரசு உயர்த்தாதுதான் அடிப்படை காரணம். எரிபொருள் விலை உயர்வு, பிற கட்டணங்களின் உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆட்டோக்களின் குறைந்தபட்ச கட்டணத்தை ₹70ஆகவும் அதன்பின் கிலோமீட்டருக்கு ₹35 வீதமும் வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர்.
இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வல்லுநர் குழுவை அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையில் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கடந்த 2022ஆம் ஆண்டில் ஆணையிட்டது. அதன்படி அரசு போக்குவரத்து துறை கூடுதல் இயக்குனர் தலைமையில் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அதன்பின் 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று வரை அக்குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை. அதனால் வாகன ஊர்திகளுக்கான கட்டணங்களும் இதுவரை உயர்த்தப்படவில்லை. ஏன் இது அவ்வளவு ஒரு கடினமான காரியமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் புறக்கணித்து இவர்கள் அலட்சியம் காட்டுவதற்கு என்ன காரணம்? பன்னாட்டு நிறுவனங்கள் சம்பாதிக்க வேண்டுமென்றா அல்லது ஏழை ஓட்டுநர்கள் அழிய வேண்டுமென்றா? ஆட்டோ மற்றும் டாக்ஸிகளுக்கான வாடகை கட்டணம் உயர்த்தப்படாததால் பாதிக்கப்பட்டுள்ள ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சரை சென்னையில் சந்தித்து பேச்சு நடத்தினார்கள். அப்போது இந்த விஷயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய கட்டண விகிதம் அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதன்பின் இதுவரை 10 மாதங்கள் ஆகிவிட்டன. சட்டப்பேரவை கூட்டங்கள், அமைச்சரவை கூட்டங்கள், அரசு விழாக்கள் என பல தருணங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்தித்துள்ளார். ஆனால் அவருக்கு ஆட்டோ ஓட்டுநர்களை பற்றி முதலமைச்சரிடம் பேச மட்டும் நேரம் கிடைக்கவில்லை போல. அதனாலேயே வாடகை ஊர்தி கட்டணங்கள் மட்டும் இன்னும் உயரவில்லை, ஓட்டுநர் துயரமும் தீரவில்லை. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் தமிழக அரசு நிலைமையை சமாளிக்க முடியவில்லை என்று ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்டவற்றை உயர்த்துகிறது. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதை காரணம் காட்டி தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி எந்த நேரமும் அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்கிறது. ஆனால் ஆட்டோ கட்டணங்களை உயர்த்த மட்டும் பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது. ஏன் மற்ற விலைவாசிகளை ஏற்றும் போதும் அதைப்போல் பொதுமக்களிடம் கருத்து கேட்டு விலைகளை ஏற்றலாமே? ஏழை ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் தொடர்புடைய ஆட்டோ கட்டணத்தை மட்டும் உயர்த்த மறுப்பது ஏன்? ஏழை ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எதுவும் கிடைக்காது என்ற அரசின் அலட்சியம்தானா? இந்த அரசு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தன்னுடைய குடும்பத்தாரை எவ்வாறு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆக்குவது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலன்களை பாதுகாக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரின் குடும்பத்தில் தலா 4 ஓட்டுகள் என்றால் தமிழகத்தில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேல் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளனர். அப்பொழுது சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஆட்டோ ஓட்டுநர் குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் மனவேதனை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் வேண்டாம். இனியாவது விழித்துக் கொள்ளுமா இந்த அரசு, அப்போதாவது பிழைத்துக் கொள்ளுமா இந்த அரசு என்று பார்க்கலாம். இனியாவது இந்த ஒருதலைப்பட்சமான போக்கை கைவிட்டு ஓட்டுநர்களையும் மக்களையும் பாதிக்காத வகையில் ஆட்டோ மற்றும் டாக்ஸி கட்டணத்தை உயர்த்த வேண்டும். சுய தொழில் செய்து தன்மானத்துடன் பிழைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையை உயர்த்த அரசு தகுந்த நடவடிக்கை விரைவில் எடுக்க வேண்டும். தயவு செய்து நண்பர்களே, இந்த வீடியோவை அரசு கவனத்திற்கு செல்லும் வரை பகிருங்கள். அப்போதாவது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம். விடியல் அரசு, விடியல் ஆட்சி என்று முழக்கமிடும் இந்த அரசு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வருகிறதா என்று பார்ப்போம். அப்பொழுது தெரியும் இது விடியல் ஆட்சியா அல்லது விடியா ஆட்சியா என்று. நன்றி, வணக்கம்.